இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்காம இந்த பிளேஸ்க்கு தயவு செஞ்சு போயிறாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ரீசென்ட்டா நாங்க வந்து வேதாரண்யம் பீச் தான் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஒரு 4 இயர்ஸ் பேக் இந்த பீச் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. நான் லாங் வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 4 இயர்ஸ் பேக். அதோட லிங்க் நான் குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேதாரண்யம் பீச் போற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சேர்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஏதோ வாக்கிங் போற மாரி இருந்தது. சரி போய் உள்ள பார்ப்போம்னா, அவ்ளோ கண்றாவியா இருந்தது. காடெல்லாம் மொளச்சு ரொம்ப செடி, புல்லு இதா இருந்தது. சரி பீச்சுக்காவது போவோம் அப்படின்னு பார்த்தா, அத விட ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்தது. ஒரு சில் அவுட், ஒரு ஹேங் அவுட் கூட பண்ண முடியாத இடம். போன தடவையாவது நான் வந்து காலெல்லாம் நனைச்சேன். இந்த தடவ கால் நனைக்காத அளவுக்கு அந்த அளவு கண்றாவியா இருக்கு. வெறும் மாடு தான் நிக்குது. ஆக்சுவலி இது வந்து பீச் கிடையாது. மாட வந்து மேய விடுறதுக்கான இடம் அப்படின்னு கூட வந்து கண்டிப்பா சொல்லலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த பீச் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. இப்ப சேரும் சகதியுமா இருக்கு. கடல் வந்து ரொம்ப உள்வாங்குன மாரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அலையும் இல்ல. சரி இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குள்ள போனா, அது அதுக்கு மேல இருந்தது. ரொம்ப குப்பையா இருந்தது. ஒரு குழந்தைங்க வந்து ஒரு ஊஞ்சல்ல நின்னு விளையாடும்போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருப்பாங்க போல. அந்த மரத்துல எல்லாம் ஏறி எங்கேயுமே பாதை இல்ல. வெறும் மரம், செடி இந்த மாதிரி தான் இருந்தது. இது பராமரிக்கிறத விட்டுட்டாங்களா என்னான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இது நல்லாவும் இல்ல, சேஃபும் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதோட நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து எண்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம ரிஷா ஸ்டஃப்ப ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.